அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் பிரணவின் வணக்கங்கள். இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் சரி, மதுரை ஹைகோர்ட்லயும் சரி சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லயும் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட கடைசியில என்னோட கருத்துக்களை பதிவிடுறேன். ஸோ சென்னை ஹைகோர்ட்ல பார்க்கும்போது தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா சொல்லிட்டு இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேயா இல்ல நேஷனல் ஹைவேயா, அந்த ஸ்டேட் ஹைவே இல்ல நேஷனல் ஹைவேல வந்து இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ பண்றதுக்கு இந்த மாதிரி இப்ப நரேந்திர மோடி அவங்க வரப்ப ரோட் ஷோ பண்ணுவாங்க. வந்து கம்பெல்லாம் போட்டுட்டு இந்த சைதா பட்ரோலியே வந்து பண்ணியிருந்தாங்க. கம்பெல்லாம் போட்டுட்டு யாருமே வந்து இந்த வழியில வந்துடாத மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள்லாம் அவங்களுக்கு சிஎம் ஸ்டாலின் அவங்களாம் பண்ணாங்கன்னா எடுப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே இந்த மாதிரி இடத்துல வந்து இது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி தான். அது ரோட் ஷோ கிடையாது. ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல. இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் தான். இது வந்து நடமாடும் அவர் வச்சிருக்கிற வேன் வந்து ஒரு நடமாடும் மேடை அப்படி கூட சரி சொல்லலாம். அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து இதுக்கு ஸ்டேட் ஹைவேல நேஷனல் ஹைவேல வந்து ரோட் ஷோ பண்றதுக்கு ஒரு கட்டுப்பாடுகளோட அனுமதி உண்டு. ஆனா இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் பண்றதுக்கு அனுமதி இல்லை. ஸோ இது வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இதை வந்து கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போடுறாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அந்த கேஸ் போட வந்து அடுத்த அடுத்த தீர்ப்பு வர வரைக்குமே இது வரையும் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த நீதிபதி வந்து அடுத்து அவர் சொல்ற வரைக்குமே இது வந்து ஒரு ஸ்டேல தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்க வந்து திரு விஜய் அவங்களுக்கு அந்த நீதிபதி வந்து சொல்ற வரைக்கும் திரு விஜய் அவங்களாலே வந்து இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு போய் ரோட் ஷோ பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நேத்துக்கு முந்தினேத்து அவரோட ஆயுத பூஜைக்கு அந்த வண்டியெல்லாம் பூஜை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து அதெல்லாம் நமக்கு தெரியுது. அந்த அவர் பேசின ஸ்பீச்லயும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஆயுத பூஜை கொண்டாடினதுலயும் சரி, அவருக்கு வருத்தம் இருக்கா அப்படின்றது நமக்கு நம்ம வந்து சந்தேகம் எழுதிட்டே வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியில கூட எல்லா இடத்துலயும் போனோம். இந்த மாதிரி கரூர்ல மட்டும் வந்திருக்கு. அந்த வீடியோல கூட அந்த 41 பேர் உயிரிழந்திருக்கு அப்படின்ற நம்பர் என்னோட வாழ்க்கையில வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மக்களுக்கு தெரியும் என்னம்னா வந்து கைது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல அது வந்து வீடியோ ரிலீஸ் ஆனதுல ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் போடுறாரு. நேபாளிலும் இலங்கையிலும் நடந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ண வைக்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு இருந்தது. அதுக்கப்புறம் பிஜேபி கூட வந்து கூட்டணி வைப்பாரு, இன்னைக்கு டெல்லிக்கு போறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது இடையில பார்க்க வந்து இன்னைக்கு அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லயே வந்து கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆதவர்ஜுனா வந்து அவங்க என்ன இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்க, அவர் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா, அவர் மேல நீங்க வந்து ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு. அவர் வந்து 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பியிருக்காரு. 8:45 வீட்டுல இருந்து கிளம்பியிருக்காரு. சந்தோஷம். ஆனா அவரு நாமக்கல்ல பேச வேண்டியதுக்கு பேசுறேன்னு சொல்லி டைம் கேட்டது 8:45. சோ அதுல வந்து அண்ணாமலை அவரு ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த வந்து கேட்கிறாரு. 3 மணில இருந்து 7 மணி 10 மணி மதியானம் 3 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் தாவேக்கா வந்து கரூர்ல டைம் கேட்டிருக்காங்க. ஆனா புசியானந்த் வந்து 12:45க்கு 12:15க்கு வந்து கரூர்ல வந்து விஜய் அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுக்காக வந்து 7 மணி நேரம் டைம் எல்லாம் கொடுக்குறாங்க? ஒரு 2 மணி நேரம் டைமா இருந்தாலே போதுமே. 3ல இருந்து 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்தாலே அந்த நேரத்துல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அப்படி எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்து தடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஏன் வந்து இவ்வளவு நேரம் வந்து லேட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு திரு விஜய் அவர்களுக்கு இதே மெட்ராஸ் ஹைகோர்ட் செப்டம்பர் 18ஆம் தேதி ஒரு கேள்வி சொல்லியிருந்தாங்க. ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்திருந்தாங்க. இந்த கூட்டம் வந்து உங்களை நம்பிதான் வராங்க, நீங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. சோ பார்க்க வந்து இன்னைக்கு விஜய் அவங்க மேல மீது வந்து ஒரு கடும் கேள்விகளை வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன தலைமை பண்பு இருக்கு அப்படின்ற ரீதியில தான் ஒரு கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு இது வரைக்குமே அவங்க கட்சி சார்பாக யாருமே வந்து வெளியில வந்து பேசல. யாருமே தாடி பாலாஜி அவங்க மட்டும் தான் வந்து பேசியிருக்காரு. அவரு கூட வந்து என்ன சொல்றாருன்னா திரு விஜய் அவங்க கூடிய சீக்கிரம் வருவாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்ப போவாரு அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதான் பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா திரு புசியானந்த் அவங்க மேல அவங்க அதுக்கப்புறம் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து யாருன்னு பார்க்க வந்து பிஜேபியில இருந்தாரு. ஐடி விங் பிரசிடென்டா இருந்தாரு. தமிழ்நாடு ஐடி விங் தலைவரா இருந்தாரு. அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருந்தாரு. அவர் பிஜேபியில இருந்த கடைசி நாள் வரைக்குமே. அதுக்கப்புறம் அதிமுக போய் இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் திருப்பி தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காரு. இப்போ அது ஒரு 3வது கட்சி. அப்படி அவங்க 2 பேர் மேலேயும் போட்டதுக்கு வந்து ஜாமீன் மனு கேட்டிருக்காங்க. 2 பேருக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்ப 2 பேருமே தலைமறைவா தான் இருக்காங்க. சோ வந்து என்ன பண்ணணும், தலைமறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னா இன்னைக்கு எல்லா பேப்பர்ஸ்லயும் தலைமறைவா அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க. அரசியல் விமர்சகர்கள் இருந்து எல்லாருமே தலைமறைவு தான் சொல்றாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. 5 நாள் ஆச்சு நடந்த சம்பவம் நடந்து 5 நாள் ஆச்சு. அடுத்த நாளே எஃப்ஐஆர் போட்டாங்க. போட்டுட்டு அந்த விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான் போறேன். திரு செந்தில் பாலாஜி அவங்க வந்து எவ்வளவு குற்றச்சாட்டு வச்சீங்க, நான் வந்து செந்தில் பாலாஜி சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணிடுறேன். திரு செந்தில் பாலாஜி அவங்க ஒரு உதாரணத்துக்கு அவர் பண்ணவே இல்லை. சிபிஐ வந்து விசாரணை எல்லாம் போட்டு ஒரு 2 வருஷத்துல வந்து அவர் பண்ணவே இல்லை. அவர் மேல தப்பே இல்லை, திரு விஜய் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னா கூட
திரு செந்தில் பாலாஜி அவங்க பண்ணியிருப்பாருப்பா, அவர் தான் காசு கொடுத்து பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவரு கூட மேல வந்து மக்கள் ஆமாப்பா அப்படின்னு சொல்ற இடத்துல தான் அவரோட பேரும் இருக்கு. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் வந்து திரு புசி ஆனந்த் அவங்க தரப்புல வந்து பதிவிட்டிருக்காங்க. புசி ஆனந்த் மற்றும் சிடிஆர் உமர்குமார் அவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதுரை ஆஹ் ஆஹ் மாவட்ட செயலாளர், கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவங்க தான் வந்து பொறுப்பு. இந்த மாதிரி விஜய் மாநாடு பண்ணது, இந்த கரூர் மாநாடு பண்ணதுக்கு அவரு தான் பொறுப்பு. அவரு தான் எல்லா நிகழ்ச்சியும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கை காமிச்சிட்டு இன்னைக்கு திரு புசி ஆனந்த் அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னைக்கு திரு புசி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் அவங்களோட தரப்புல அதை தான் வாதம் வச்சிருக்காங்க. தேடி பாருங்க. அது உங்களுக்கு தெரியும். அதிர்ச்சிகரமான தகவல். அரசியல்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாவேக்காவினர் இந்த இடத்துல வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல யாராவது தாவேக்கல இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தாவேக்கல இருக்காங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்றேன். இந்த மதியழகன் அவங்களோட ஒய்ஃப் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பாலிமர் நியூஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அதுல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நானு. இப்போ அந்த இன்டர்வியூ இல்ல சொல்லி நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா கத்தி எல்லாம் வச்சு கீறினாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து செந்தில் பாலாஜி அவங்க பிரஸ் மீட்லாம் வச்சிருந்தாங்க. என்ன சார் இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்க வந்து கத்திலாம் கீறி இருக்காங்களா? அவர் மேல நல்லவர்லாம் நான் சொல்லலப்பா. கத்திலாம் கீறி இருக்காங்களே என்ன சார் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க வந்து கத்தி வச்சு கீறி இருக்காங்களா? சரி யாரு வந்து ஹாஸ்பிட்டல்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கேயே இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ல யாரு இந்த இடத்துல நான் வந்து கூட்டத்துல இருந்தேன். என்ன வந்து முதுகுல கத்திய வச்சு கீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல ஏதோ ஒரு இடத்துல இந்த கூட்டத்துல வந்து என் மேல கத்தி பட்டிருக்கு அப்படின்னு யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்க திரு விஜய் அவங்களும் ஆதவர்ஜனா சிடிஆர் நிர்மல்குமார் புசி ஆனந்த் யாரா இருக்கட்டுமே திரு புசி ஆனந்த் வந்து இந்த டயத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு முந்தனத்தே எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்களா அப்ப பதிவு பண்ண அடுத்த நாளே சரி நான் வந்து நிவாரண கையிலேயே கொடுக்க வேணாம் கையில நான் வந்து கொடுக்க போயிட்டு இருக்கேன் கரூருக்கு நான் கொடுக்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியே விட்டு கரூருக்கு நீங்க போயிட்டே இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் குவிச்சிருவாங்க அதுக்குள்ள குவிச்சிருவாங்க நம்ம போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரானது ஸோ வந்து அதுக்குள்ள போலீஸ் வந்து குவிச்சிருவாங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் நீங்க வந்து நான் வந்து நிவாரணம் கொடுக்க போன இடத்துல கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸ்ல கண்டிப்பா போடுவாங்க ஸோ வந்து அப்படி அரசியல் பண்ணிருக்கலாம் ஆனா இதுக்கு தலைமறைவா இருக்காரு நான் ஏன் தலைமறைவா இருக்காருன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் இப்ப இவ்வளவு பேர் தேடிட்டு இருக்காங்க தனிப்படையில 3 தனிப்படை அமைச்சது அப்படின்னு தெரியுது அப்போ வந்து சரண்டர் ஆகலாம் இல்ல இந்த மாதிரி அரசியலை பண்ணி போயிடலாம் ஆனா எங்க இருக்காரு பாண்டிச்சேரியில இருக்காங்கன்றாங்க அது இப்போ வந்து இன்னைக்கு மதுரை கரூர்ல தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஷயங்கள்லாம் மாறி மாறி நமக்கு வருது இதுல வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்ற பட்சத்துல அவங்க வந்து மதுரை ஹைகோர்ட் என்ன கேட்கறாங்கன்னா இப்பதான் விசாரணை கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க ரிட்டையர்டு ஜட்ஜ் மத்தியில ஒரு தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க விசாரணை கமிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்டிருக்காங்க ஐஜி அசரா கர்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலைமையில வந்து ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னும் என்ன முன்னேற்பாடுகள் போகுது எந்த வகையில வந்து உங்களோட முன்னேற்பாடுகள் போயிட்டே இருக்கு எந்த வகையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த கமிஷனோட அறிக்கையெல்லாம் முதல்ல வெளியே வரணும் அதுக்கப்புறம் நீங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற வாதகங்கள்லாம் நீங்க 2வது 3வது வந்து வச்சீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற ஆதாரங்களா வந்து வச்சீங்கன்னா அந்த இடத்துல சிபிஐக்கு மாற்றத்துக்கு உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயத்த பார்க்க வந்து நம்ம இந்த சென்னையில வந்து பெரம்பூர்ல திரு ஆம்ஸ்ட்ராங் அவங்க கொலை செய்யப்பட்டாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2024 கொலை செய்யப்பட்டாரு அந்த கொலை வந்து நடந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு தமிழ்நாடோட தனிப்படை போலீஸ் தான் அதை வந்து விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்கவுண்டர் எல்லாம் நடந்தது பார்த்திருப்பீங்க இப்போதான் சமீபத்துல ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அதை கேஸை வந்து தமிழ்நாடு விசாரிச்சது தமிழ்நாடு போலீஸ் தனிப்படை விசாரிச்சதுக்கு மேல சிபிசிஐடி விசாரிச்சதுக்கு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க ஸோ வந்து இந்த போலீஸ் எப்படி விசாரிக்கிறாங்க அதுல என்ன திருப்தி இருக்கு அது வந்து ஜட்ஜுக்கே சரி அவங்களோட ஒய்ஃபுக்கும் சரி இருதரப்பு தனிநபர் எல்லாருக்கும் அந்த சாட்டிஸ்பேக்ஷன்லாம் தீர்ப்புல சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கா தப்பு செஞ்சவனுக்கு இல்ல தப்பு செய்யாதவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே அந்த சாட்டிஸ்பேக்ஷன்லாம் இருக்கா தனிநபருக்கு மேல என்ன அப்படின்ற இதெல்லாம் கேட்டிருக்காங்க இன்னைக்கு கூட மெட்ராஸ் ஹைகோர்ட் விஜய் அவங்க தரப்புல எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ வந்து ஒரு தனிநபர்ல இருந்து எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயத்த ஒரு கவன ஈர்ப்பு கொடுக்குற மாதிரி அப்படிதான் நம்மளோட சட்ட அமைப்புலாம் வந்து வகுக்கப்பட்டிருக்கு ஸோ வந்து இதுதான் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த விஷயங்கள் நாளைக்கு நிறைய நமக்கு மேல ஒரு கேள்விலாம் இருக்கு ஆளுங்கட்சி மேலே கேள்வி இருக்கு இவங்க மேலே கேள்வி இருக்கு அதை பத்திலாம் நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் இந்த விஷயங்கள்லாம் வந்து விசாரணை போயிட்டு இருக்கு நம்ம அதுக்கிடையில வந்து இதுலயே வந்து ஒவ்வொரு 1-2 கேள்வி எல்லாம் கேட்டிருப்பேன் அதோட இருக்கட்டும் நாளைக்கு நம்ம மேல நமக்கு அவர் மேல என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ உங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கு நீங்க என்ன ஆதரவா அவருக்கு ஆதரவா சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இன்னொரு வீடியோல பார்ப்போம் பாய்